எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் சஸ்டைனபிள் கோல் டெவலப்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சஸ்டைனபிள் கோல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிளானிங் ஃபார் ஃப்யூச்சருக்கு எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது. அதில் சில ஃபார்முலாஸு, சில கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மெயினாக என்னென்னா ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத், தென் சோசியல் டெவலப்மெண்ட் கோல், அப்புறம் சுற்றுப்புற சூழலை எப்படி பாதுகாக்கிறது, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் தான் மெயினாக அதில் வருதுங்க. இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, இது அடாப்ட் பண்ணது யுனைடெட் நேஷன்ஸ் இன் 2015 அடாப்ட் பண்ணாங்க. எல்லா யுனைடெட் நேஷன்ஸும் சேர்ந்து ஒரு 17 கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய மெயின் பில்லர் பார்த்தீங்கன்னா, எக்கானமி இம்ப்ரூவ் ஆகணும், என்விரான்மெண்டல் சேவ் ஆகணும், சோஷியலாக எல்லாம் நல்லா இருக்கணும். அதுதான் இதோடைய மெயின் பில்லர்ஸ். இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ்ங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், பாலித்தீன் பேக் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் வேர்ல்டு ஃபுல்லாக பாலித்தீன் பேக் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? லேண்டு, வாட்டர் அப்சர்வ் உள்ள ஆகாது, தென் லேண்டு பொல்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட் இதெல்லாம் மக்கி போகாது. இதெல்லாம் அப்படியே இருந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை ஸ்லோவாக கெடுத்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், தென் சவுண்டு பொல்யூஷன், இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகிறாங்க? நம்ம இருக்கிறோம் இந்த ஜென்ரேஷனில், தென் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகிறாங்க? அவங்களுக்குலாம் ஒரு வழி, ஒரு பாதை கிரியேட் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா? அதுக்காக இந்த எஸ்டிடி அப்படிங்கிறது ஃபார்மேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக ஒரு 17 கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ ப்ராவர்ட்டி, அதாவது வறுமை கீழே யாரும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. செகண்டு பார்த்தீங்கன்னா, ஜீரோ ஹங்கர், பசி கொடுமையினால யாரும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் உணவு அந்தந்த டைமுக்கு கிடைக்கணும். அப்புறம் குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், நல்லா வெல்த்தாக இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஏஜ்டு பர்சன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அதாவது ஹெல்த்தை என்ஷூர் பண்ணுறது. அப்புறம் எல்லாத்துக்கும் குவாலிட்டி எஜுகேஷன், இதான் 4th பாயிண்ட். எல்லாத்துக்கும் தரமான சமமான ஒரு கல்வி போய் சேரணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஃபீமேல் மேல் அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் அடுத்தது 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். கொரோனா பார்த்துருப்பீங்க, எல்லா பக்கமும் வேகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அது மாதிரி மற்ற நோய்கள் எதுவும் உள்ளே வரக்கூடாது, எல்லோரும் சேஃபாக இருக்கணும், தரமான குடிநீர் உபயோகிக்கணும், வாட்டர் ப்ராப்பராக டிஸ்போசல் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. இப்போது நம்ம மாடர்ன் எனர்ஜிஸ் நிறையா யூஸ் பண்ணுறோம். சோலார் யூஸ் பண்ணுறோம், விண்ட் பவர் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணுறோம். கவர்மெண்ட்டு சில சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி இந்த சப்சிடிஸ் மூலிமாவோ நம்மளால் அஃபோர்டபுள் ஆகிற மாதிரி எல்லா வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் இந்த மாடர்ன் எனர்ஜிங்கிறது போய் ரீச் ஆகும். அடுத்த 8வது பாயிண்ட், டீசன்ட் ஒர்க் அண்ட் ஒர்க் என்விரான்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத். எல்லாத்துக்கும் ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு வேலை, ஒரு நிம்மதியான ஒரு வேலை சமூகத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இண்டஸ்ட்ரி நல்லா க்ரோத் ஆகணும், புது கண்டுபிடிப்புகள் நிறையா வரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா வளரணும், உள்கட்டமைப்புகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ், 10வது பாயிண்ட்டுங்க. ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை இதாக பேசி ஈக்குவலிட்டி இல்லாமல் சமூகத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி வளரணும். பணம் இருக்கிறவங்க பெருசு, பணம் இல்லாதவங்க மட்டமான ஆள்கள்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் சமமான ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறது. தென் சஸ்டைனபிள் சிட்டி அண்ட் கம்யூனிட்டி, 11வது பாயிண்ட். சிட்டி எல்லாம் சஸ்டைனபிள் சிட்டிஸாக மாறணும். தென் அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாமே அதை நாலேஜை எடுத்துக்கிட்டு அந்த நாலேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்டு ப்ரொடக்ஷன். ரெஸ்பான்சிபிள் எடுத்து சஸ்டைனபிள் ப்ராடக்டாக டிசைன் பண்ணணும், அதையே ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ அது 12வது பாயிண்ட்டுங்க. அடுத்து 13வது பாயிண்ட், கிளைமேட்டிக் சேஞ்ச். கிளைமேட்டிக் ஆக்ஷன் எல்லா பக்கமும் இருக்குது, சேஞ்ச் எல்லா பக்கமும் நடக்குது. இதை நம்மளால் மாற்ற முடியாது. இதை கரெக்டாகிறதுக்கு நம்ம சில வழிகள் செய்யலாம். எல்லோரும் மரம் நடலாம், எல்லோரும் அளவான பவர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டிக் ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா பசுமையான உலகம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது லைஃப் பிலோ வாட்டர், ரொம்ப ரொம்ப முக்கியம், 14வது பாயிண்ட்.
இந்த நம்ம உலகத்தில் 77% நிலப்பரப்புகள் தான், நீர்ப்பரப்புகள் தான் இருக்குது. அந்த நீர்ப்பரப்பு வந்து மாசடையாமல் இருக்கணும், அதுகளுடைய வாழ்வாதாரமெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லைஃப் ஆன் லேண்ட். நிலத்தில் நம்ம என்ன உழவு போகிறோம், அது எக்கோ சிஸ்டம் என்ன ஃபாலோ பண்ண போகிறோம், மக்கி போகிற மாதிரி விதை போடுறோமா, இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதை யூஸ் பண்ணாமல் நம்ம ஆர்கானிக் முறையில் வளர வைக்க போகிறோமா, அதை பற்றி வருங்க. அப்புறம் இது எல்லாமே இருந்தாலும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதி வேணும், ஒரு நியாயம் வேணும், அதுக்கு நியாயமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வேணும். இது 16வது பாயிண்ட். அமைதி நிலைநாட்டுறதுக்காக நியாயமான முறையில் இருக்கணும் அப்படின்னுக்காக இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். அடுத்து பார்ட்னர்ஷிப் ஆஃப் கோல்ஸ். இது நம்ம அண்டைய நாடுகள், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து நாடுகள், துணை நாடுகள், கண்டங்கள், இவங்க எல்லாத்துக்கும் கூட பார்ட்னர்ஷிப்ஸ் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. மோரலஸ் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள், இதை அச்சீவ் பண்ணுறது மூலயமா நமக்கு அமைதி, நிம்மதி, எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு வழி விட்டுட்டு போகிறோம். அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு இது மூலயமா ஒரு நல்ல பாதை கிடைக்கும். இதை நோக்கி தான் SGTயில் சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகம் எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி நம்ம படித்தோம்னா, அதை நோக்கி நம்ம அறிவுகள் வளர்த்தோம்னா நம்மளோட எதிர்காலம், நம்ம சங்கதியோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்க, தேங்க்யூ.